இததான் என்னோட புத்தம் புதிய கண்டுபிடிப்ப. அட்டகாசமான டேப்லெட். இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ எந்த வேலையை முதல்ல செய்றியோ அத 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்ப. இத யாரு ட்ரை பண்ண போறீங்க? எனக்கு தெரியும், நீ தான் டிரைவ் பண்ணுவேன்னு தெரியும். அட சாச்சா, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு என் பணத்தை திரும்ப கொடுத்துரு. அப்பதான் அடுத்த 6 மணி நேரம் நீ பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்ப. அட சாச்சா, இந்த கேப்சூல நீங்க சாப்பிட்டதும் வேலையா திருடனை புடிச்சு கொடுங்க. அப்பதான் 6 மணி நேரத்துக்கு திருடனை புடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அட மருமகனே, நான் இப்ப என்ன பண்றது? மாமா ரிலாக்ஸ் மாமா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. அடடா, நீ என்ன காரியம் பாப்பா? கேப்சூல சாப்பிட்டத விக்கல் எடுத்துட்ட. இனிமே அடுத்த 6 மணி நேரத்துக்கு உனக்கு இந்த மாதிரி விக்கல் வந்துகிட்டே இருக்குமே. அவசரத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டப்பா. இப்ப நீ யாரெல்லாம் தொடறியோ அவங்களுக்கும் விக்கல் வர ஆரம்பிச்சிடும். சாச்சி, என்ன கிரகம் பிடிச்ச காரியம் பண்ணிட்டு நீ? இப்ப நான் என்ன பண்றது? மூச்சுக்கு 300 தடவை எனக்கு விக்கல் வந்துகிட்டே இருக்கு. கிடைக்கிறதுக்கு உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அட, இந்த பாழா போன விக்கலால என்னோட டோட்டல் மேக்கப்பும் டேமேஜ் ஆயிடுச்சே. இப்ப மந்திரிய வேற ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு அவசரமா போகணும். இன்னைக்கு அவரு டவுன் ஹால்ல நம்ம ஊரு சனங்க முன்னாடி அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு. நான் இந்த நிலைமையில அவருக்கு முன்னாடி எப்படி போகிறது? கவலைப்படாதீங்க பந்த குணச்சி, நான் மந்திரி சார் ரிசர்வ் பண்ணிட்டு டவுன் ஹால் கொண்டு போய் சேர்த்துடுறேன். அந்த இன்ஸ்பெக்டர் பந்துக்கு நீ இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் என்ன ரிசீவ் பண்றதுக்கு இன்னும் வரல? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நான் இப்படியே நின்னுகிட்டு இருக்கிறது? சொல்லு சாச்சாங்கோ, என்னோட ஸ்பீச் எல்லாத்தையும் நீ கரெக்டா ரெடி பண்ணிட்டல்ல? என்ன முழிக்கிற? அடிச்சு தூள் கலப்பணும் என்ன? சார், நான் அப்படி ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பண்டூஸ் நகர்ல இருக்கிற ஏமாளி ஜனங்க எல்லாரும் நீங்க இனிக்க இனிக்க பேசுறத பார்த்து நிச்சயமா மொத்த ஓட்டையும் உங்களுக்கு தான் போடுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லது. இந்த ஸ்பீச் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப கைவந்த கலை. நான் மேடையில என்னெல்லாம் சொல்றனோ அதெல்லாம் நான் நிச்சயமா பண்ணவே மாட்டேன். என்ன நம்பி ஏமாற போறாங்க. அடிச்சு தூள் கலப்பணும்ல. அதான் விஷயமா? மந்திரி கோல்மால், நீ தலைகீழ நின்னாலும் பந்தூஸ் நகர் ஜனங்களை ஏமாத்த முடியாது. நான் உன்னோட ஸ்பீச்சை ரொம்பவே வித்தியாசமா மாத்தி காட்டுறேன் பாரு. இந்த தடவை நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ செஞ்சேதான் ஆகணும் பாரு. இங்க பாருங்க மாமா, நீங்க சீக்கிரமா டவுன் ஹாலுக்கு வந்துருங்க. வந்தூஸ் நகருக்கு உங்களை வரவேற்கிற மந்திரி சார். இன்ஸ்பெக்டர் மேடம் தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க உங்களை கூப்பிட்டு வர சொல்லி. அப்ப நம்ம போலாமா? மந்திரி சார், இவர் என்னோட மாமா, உங்களோட பெரிய ஃபேன். இவர் உங்ககிட்ட கை கொடுக்க ஆசைப்படுறாரு. அதனால என்ன, கொடுத்துட்டா போச்சு. கண்டிப்பா கொடுத்துடுவோம். என்னோட அன்பார்ந்த சகோதர மற்றும் சகோதரிகளே, நான் பண்டூஸ் நகர்ல 4 ஓபன் பண்ணுவேன். நம்ம மந்திரி என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், பந்தூஸ் நகர்ல அவரு 4 நல்ல ஸ்கூலை ஓபன் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. 4 ஸ்கூல் பெரிய ஸ்கூலா ஓபன் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்னப்பா தம்பி, என்ன பேசுற? நான் பண்டூஸ் நகரத்துடைய முன்னேற்றத்துக்காக 5 கொடுப்பேன். மந்திரி சார் என்ன சொல்ல வராருன்னா, பண்டூஸ் நகரோட மக்களுக்காக 5 மடங்கு, அதாவது 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாரா. நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும்.
என்னோட அன்பார்ந்த அடடா மந்திரி சார், நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. இதுக்கு மேல பேசி ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நைஸா நழுவி விடுங்க. அடடடா, நம்ம மந்திரி சாருக்கு மிகப்பெரிய மனசு. இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையை சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டீங்கன்னா ஜனங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டு போங்க. மந்திரி சார் பணத்துக்கான செக்க தர தயாரா இருக்காரு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சங்கு, மங்கு, சீக்கிரமா போய் அந்த சாச்சாவையும் பதிச்சாவையும் புடிச்சுக்கிட்டு வா. எப்போ நான் அந்த சாச்சாவுக்கு கைய கொடுத்தனோ அப்பத்துல இருந்து எனக்கு இந்த விக்கல் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் கம்ப்ளீட்டா எதையுமே பேசி முடிக்க முடியல. அப்புறம் அந்த பதீஜா என்னுடைய மொத்த பணத்தையும் ஃபண்டூஸ் நகரத்துல பிரிச்சு கொடுத்துட்டா. போங்கடா, போய் அவங்க 2 பேரையும் கையோட புடிச்சுக்கிட்டு வாங்க. அட இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது மருமகனே? வெல்கம் சாச்சா பதீஜா. நீ எப்படியெல்லாம் பிளான் பண்ணியோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. புடிங்கடா அவனுங்கள, அடி பின்னி எடுங்க. அட மருமகனே, இப்ப என்ன பண்றது? என்னோட மாமாக்கு ஏதாவது ஆகுமா சொல்லுங்க? இப்ப யாராவது என்னோட மாமாவை தொட்டிங்க அப்படின்னா அப்புறம் உங்க மந்திரி மாதிரியே எல்லாருக்குமே விக்கல் ஸ்டார்ட் ஆயிடும். மந்திரி சாரோட நிலைமை என்னதான் ஆச்சுன்னு நீங்க தான் பாத்தீங்கல்ல. தைரியம் இருந்தா வந்து தொடுங்க. எங்க மேல கைய வச்சிடாத, அப்புறம் எங்களுக்கு விக்கல் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஓடுங்கடா, ஓடுங்க மாமா, ஓடுங்கடா, ஓடுங்க. அதான் பதக் அங்கிள், நீங்க கிளம்பி குடோனுக்கு வந்துருங்க. உங்க உதவி கண்டிப்பா தேவை. இப்ப உங்க உதவி ரொம்ப தேவைப்படுது. ஓடுங்க, ஓடுங்க. ஓடுங்கடா, ஓடுங்க. ஹலோ ஹலோ மந்திரி சார், நான் இங்கதான் இருக்கேன். என்ன வந்து பிடிங்க பார்க்கலாம். மாமா பாத்து ஜாக்கிரதை, கொஞ்சம் மறைஞ்சிருங்க. நல்லா அடிங்கடா, நல்லா அடிச்சு பின்னி எடுங்க. அட மருமகனே, தெரியாம நான் உன்னை டச் பண்ணிட்டேனே. அட மாமா, ஒருவேளை 1/2 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். அதனால அந்த மெடிசினோட பவர் முடிஞ்சு போச்சு. அட இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது மருமகனே? இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல என்னோட விக்கல் நின்னு போச்சுன்னு. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள அடிச்சு சட்னி ஆகிடுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல மாமா. உங்களுக்கு விக்கல் நின்னு போற விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. விக்கல் வர மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கேட்டுட்டேன், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இப்ப மந்திரி சார் கிட்ட போய் சொல்ல போறேன். எப்படி சொல்லுவ? இப்படிதான் சொல்லுவேன். என்னங்கடா இது, இவனோட விக்கல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. அவங்கிட்ட இருந்து எல்லாரும் தள்ளியே இருங்க. அட மருமகனே, அவங்களோட விக்கல் இன்னும் நிக்கவே இல்ல போல இருக்க. மாமா, அவங்களுக்கு விக்கல் உங்களுக்கு அப்புறம் தானே ஸ்டார்ட் ஆச்சு. இனிமேல் தான் அது முடிவுக்கு வரும். இந்த பாழா போன விக்கலால எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் உங்க எவனையுமே விட்டு வைக்க மாட்டேன்டா. ஓடு பத்திஜா, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட. உன்னை கேட்டுக்க, இப்போ உனக்கு உன் சாச்சாவுடைய உயிர் ரொம்ப முக்கியம். ஒழுங்கா வெளியில வா. இப்போ வரல நீ.
ஏ பத்தீஜே, நீ தப்பிச்செல்லாம் போக முடியாது. அட என் விஷயத்தை விட்டு தள்ளுங்க மந்திரி சார். உங்களை முதல்ல காப்பாத்திக்க வழிய பாருங்க. சாச்சா பதீஜா, உங்க 2 பேரையும் நான் விடவே மாட்டேன். நான் எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் டெஃபினெட்லி நான் பண்ணவே மாட்டேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க இது மாமா? அட ஆமா மருமகனே.